அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டு வரும் ஸ்ரீ மகாபாரதத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது 13, 14, 15வது அத்தியாயங்கள். அந்த கடந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது அந்த நீர்ப்பாம்பு ஆசிகரை பற்றி சொன்னதை கேட்டவுடன் அந்த கதையை சொல்ல வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார் சௌனகாதிகள். அப்போது சௌனகாதிகள் சௌதியை பார்த்து புராணிக்கரை பார்த்து கேட்கிறார்கள், சூத்தபுத்திரரை, இந்த ஜனமேஜயன் எதற்காக யாகம் செய்தான், எப்படி அந்த சர்ப்ப யாகம் செய்தார், அவருக்கு ஆசிகர் அந்த சர்ப்பங்களை எவ்வாறு விடுவித்தார், ஆசிகர் என்பவர் யாருடைய புத்திரர், அவரை பற்றிய முழுமையான கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது சூத்த புராணிக்கர் சொல்கிறார், ஆசிகரின் பிதா ஜரத்காரு என்ற ஒரு பெயர் புகழ் பெற்றவராக இருந்தார். அவர் பிரம்மாவை போல் தேஜஸ் உள்ளவர். அவர் தபசிலேயே நாட்டம் இருந்ததினால், அவர் அந்த பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்து வந்ததினால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, விவாகத்தை பற்றி யோசிக்கக்கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு முறை ஒரு காட்டு வழியாக செல்லும்போது அங்கு ஒரு பெரிய பள்ளத்தில் கால் மேலும் தலை கீழுமாக பலர் தொங்கிக் கொண்டிருக்கும் சில பித்திருக்களை பார்த்தார். அவர் கேட்கிறார், யார் நீங்கள், என்னமா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அதில் உள்ள அந்த தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் ஜரத்காரு என்ற ஒருவரின் பரம்பரையினர், நாங்கள் அவருடைய முன்னோர்கள். ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் புத்திரன் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதினால் எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கவில்லை, நாங்கள் இன்னும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அப்பொழுது கேட்கும்போது இவர் சொல்கிறார், நானே ஜரத்காரு, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சுதந்திரனே, நம்முடைய குலத்திற்கு புத்திர சந்ததி வேண்டும், புத்திர சந்ததி இல்லாதவன் எந்த பூர்வ ஜென்மங்க புண்ணியங்களை அனுபவிப்பதில்லை, எனவே நீ அதற்கான முயற்சிகளை செய் என்று கூறுகின்றனர். அப்பொழுது இவர் சொல்கிறார், நான் ஒரு நியமம் பூண்டுள்ளேன், அந்த கன்னிகைக்கு என்னுடைய பெயரே இருக்க வேண்டும், ஜரத்காரு என்ற பெயரே அவளுக்கு இருக்க வேண்டும், மேலும் நானாக சென்று கேட்க மாட்டேன், அவர்களாக சென்று எனக்கு மனமுடித்து தர வேண்டும், அவர்களாக நான் யாச்சகமாக மட்டுமே பெற்றுக்கொள்வேன் என்று இவர் சொல்கிறார். நிச்சயாக கொடுப்பானாகில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். இவ்வாறு 13வது அத்தியாயம் முற்றுகிறது. தொடர்ந்து 14வது அத்தியாயத்தில் இவ்வாறு உறுதியாக உள்ள இந்த ஜரத்காரு என்னும் இந்த பிராமணர் காட்டு வழியாக செல்லும்போது வாசுகி கன்னிகை கொடு என்று மெதுவாக 3 முறை கேட்கிறார் ஜரத்காரு. அப்பொழுது வாசுகி என்ற நாகமானது தன்னுடைய தங்கையை இவருக்கு மனம் முடிக்க விரும்புகிறான். அந்த வாசுகி என்ற சர்ப்பமானது சொல்கிறான், என்னுடைய தங்கையை நீ மனம் முடித்துக்கொள், அவளுடைய பெயரும் ஜரத்காரு என்பதுவே என்று சொல்கிறான். அதற்கேற்றபடி அவரின் விருப்பத்திற்கு இணங்க இவர் நம் ஜரத்காருவானவர் ஜரத்காரு என்னும் பெயருள்ள அந்த சர்ப்பக்கன்னியை மணந்து கொள்கிறார். இத்துடன் 14வது அத்தியாயம் முடிகிறது. 15வது அத்தியாயத்தில் ஜரத்காரு கத்ருவின் சாபத்தினால் அவள் என்ன சொல்கிறாள், ஜனமேஜயன் யாகம் நடத்துவான், அதில் நீங்கள் அனைவரும் உங்களை அக்னி அதில் தகிக்கப் போகிறது என்று கத்ருவானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சாபம் அளித்துள்ளாள். அதனை சமனம் செய்வதற்காக ஜரத்காருவிற்கு தன்னுடைய தமக்கையான ஜரத்காருவை வாசுகி அளித்தது. இந்த ஜரத்காரு என்ற இந்த பிராமணருக்கும் ஜரத்காரு என்ற பெயர் கொண்ட சர்ப்பகன்னியைக்கும் மகனாக ஆஸ்திகர் பிறக்கிறார். அந்த ஆஸ்திகர் உயர்ந்த குணமுள்ளவர், சிறந்த தபஸ்வி, மகாத்மாவர், வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் கரை கண்டவர், எல்லா ஜனங்களுக்கும் பக்ஷபாதகமின்றி சமமாக இருப்பவர், பிதாவுக்கும் மாதாவுக்குமான பயத்தை நீக்குபவர். அவர் தன்னுடைய மாமனுடைய வர்க்கத்தையும் தன்னுடைய தாயார் வர்க்கத்தையும் தன்னுடைய மாமன் வர்க்கத்தையும் சொந்த பந்தங்களையும் அனைவரையும் இந்த ஜனமேஜயன் செய்த சர்ப்ப யாகத்திலிருந்து காப்பாற்றினார். மேலும் அவர் தபசினாலும் பலவிதமான யக்ஞ தீட்சைகளாலும் தேவர்களை கடனில் அடைத்தார். வேதாத்தியங்களினால் ரிஷிகளின் கடனை அடைத்தார். நிரம்பின தட்சணங்களோடு கூடிய யாகங்களினால் தேவர்களையும்
பிரம்மச்சாரிய நியமத்துடன் வேதமோதினால் ரிஷிகளையும் புத்திர சந்ததியினால் பித்திருக்களையும் திருப்தி செய்தார் ஜரத்காரு ஆனவர். இவ்வாறு இந்த ஜரத்காரு தன்னுடைய முன்னோர்களின் பித்திருக்களின் கடனாகிய பெரிய பாரத்தை இறக்கி தன்னுடைய பித்திருக்கள் கூடவே தாமும் சொர்க்கத்திற்கு போனார். இவர் அதாவது இதில் குறிப்பாக அவங்க சொல்கிறது, தப்பசினாலும் பரவித யஞ தீட்சைகளாலும் தேவர்களை திருப்திப்படுத்த முடியும், அவருடைய கடனை அடைக்க முடியும். அதேபோல் வேதாத்தியங்களினால் ரிஷிகளின் கடனை அடைக்க முடியும். தொடர்ந்து இறங்கின தட்சணங்களோடு கூடிய யாகங்களினால் தேவர்களையும், பிரம்மச்சாரிய நியமத்துடன் வேதம் ஓதுவதனால் ரிஷிகளையும், புத்திர சந்ததியினால் பித்திருக்களையும் திருப்தி செய்விக்க முடியும் என்று அவர் இந்த கதையின் மூலம் நமக்கு விளக்கிறார். தொடர்ந்து சூத்தபுத்திரர் இதை தொடர்ந்து கத்ருக்கு எப்படி இந்த சர்ப்பங்களுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டது கத்ருவினால் என்பதை குறித்து அவர் தொடர்ந்து கூறியிருக்கிறார். வாருங்கள் பார்ப்போம். ஸ்ரீ ஹரையே நமஹ, ஸ்ரீ ஹரையே நமஹ, ஸ்ரீ ஹரையே நமஹ. ஆண்டவன் அருள்.